சிபிஐ விசாரணைக்கு தானே கேக்குறாங்க, விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இன்னொன்னு சிபிஐ பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? அப்ப நீங்க எதை தப்பு பண்றீங்க? எக்ஸாக்ட்லி, ஏன் பயப்படுறீங்க? யோ, யாரு விசாரிச்சா என்னையா? எனக்கு என்ன பயமா? விசாரிங்க, நாங்க நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். என்னவென்றால் விசாரித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும். 500 போலீஸ் பாதுகாப்பு, 600 போலீஸ் பாதுகாப்பு என்று சொல்கிறீர்களே. விஜய் அவர்களின் வாகனம் வந்து நின்று பேசக்கூடிய இடத்தில் பிரேமானந்த் என்று ஒரு கூடுதல் எஸ்பியை 50 காவலர்களோடு நியமித்திருந்தார்கள். இதுதான் டியூட்டி. அந்த பிரேமானந்த் எங்க? திரு பாலாஜி சீனிவாசன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும் போது ஒரு போலீஸ் கூட சாவலங்கன்றாரு. ஏன் சாவல சார்? அவங்க அங்கே இல்ல. சோ இந்த அடிஷனல் எஸ்பி பிரேமானந்த் எங்கே? இது வெளியே வந்து விடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த அடிஷனல் எஸ்பி ஐஜி போன் பண்ணி கூப்பிட்டாரு, போயிட்டு எங்க போனாங்க? இல்லங்க, அந்த அடிஷனல் எஸ்பி அங்க இருந்து தானே. டேய் மத்தல கீழ இருக்கு என்ன, இந்த சவுக்கட்டில் இருக்கிற இறங்கு, நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற இறங்கு. அவர் டிஸ்போசல் 50 கான்ஸ்டபிள்ஸ். தம்பி அவனை இறங்கி விடு பண்ணிக்கலாமா? நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் நசுக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ ஏய் கூட்டம் சேர்ந்து நீங்க அலர்ட் பண்ணிருக்கலாம். யோ வண்டி எங்க நிப்பாட்டியா, கான்ஸ்டபிள் செத்துருவான், கை ஒன்று வச்சுட்டு பொம்பளைக்கு நிக்குது. நீங்க எங்கேயா போனீங்க? அந்த பஸ் நிக்குதுலப்பா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல போலீஸ் எங்க?